நீங்க போன உடனே 2 ரவுடி பையங்க வந்து என்னை அடிச்சு கட்டி போட்டுட்டு அந்த அம்மாவை கடத்திட்டு போயிட்டாங்கய்யா. நானும் எவ்வளவோ ஃபைட் பண்ணி பார்த்தேன். அப்படி இருந்து முன்னாடி ஒரு இடம் பாக்கி இல்லாம பழமா அறுத்துட்டாங்கய்யா. அந்த பசங்க எப்படி இருந்தானுங்க? வெடப்பைய மாதிரி ஒருத்தன், புரட்டாவுக்கு மாவு செஞ்சு நசுங்கின மாதிரி ஒருத்தன். வேண்டாம், அவன் அவுக்காதே. எஸ்பி நான் சொன்னேன், போன் பண்ணி வர சொல்லு. ஓகே சார். அந்த பொண்ணோட போட்டோவை கான்ஃபரன்ஸ் எல்லாம் எடுத்தோம்ல சார், அந்த போட்டோ அவர்கிட்ட கொடுத்துரு. எங்க போயிருக்க போறாங்க? மனையை விட்டு இறங்கி இருக்க மாட்டாங்க. எல்லா இடமும் செக் பண்ண சொல்லு. தம்பி நான் யார் தெரியுமா? ராஜசேகர். என்கிட்டே விடுறிய? உன்னை எங்கெல்லாம் கிழிச்சாங்கன்னு சொன்னேன். முன்னாடி ஒரு இடம் பாக்கி இல்லையா? பின்னால ஒரு இடம் விடாது, எல்லாத்தையும் கிளி. ஐயோ பின்னாடியும் போச்சே. பஸ் ஸ்டாண்ட் பாப்பலாம். தெரியலையே, திடீர்னு ஓட மாட்டேங்குது. நாம ஓடும். இவங்க மட்டும் தான் கிடைச்சாங்க. ஓகே, எங்க பாஸ் மெட்ராஸ் போயிட்டாரு. இவங்களை அங்க கொண்டு ஒப்படைக்கணும். கூட்டிட்டு வாங்க. வண்டியில இருங்க.
ஊட்டி எஸ்பி கிட்ட பேசிட்டப்பா, இங்க கமிஷனர் கிட்ட பேசிட்டேன், நீங்க போகலாம். ஓகே சார். ஆமா, எங்க இருந்தோ திடீர்னு வந்த, திருன்னு முழிச்ச, என் மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிச்ச, என் தலை மறைஞ்சோன்னு நீ ஆள் மறைஞ்சிட்டியே, எங்க போன? உன் பழைய காதல வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டானா? இந்த உலகத்துல நீ எந்த மூலையில ஒழிஞ்சிருந்தாலும் சரி கொண்டு வந்துட்ட பாத்தியா? உனக்கு பாசம்தான் இல்ல, மானம்தான் இல்ல, தற்பாவது இருக்கா இல்ல அதையும் பறி கொடுத்துட்டு வந்துட்டியா? நல்ல வேலை, அங்கிள் கூப்பிடா போறிய. மதையான கூட ஒரு சின்ன இரும்பு துண்டுக்கு கட்டுப்படும், புலி சிங்கம் ஒரு சின்ன சாட்டைக்கு கட்டுப்படும். போல பெண்களை கட்டுப்படுத்த இந்த உலகத்தை படைச்ச பிரம்மா வந்தாலும் முடியாது. ஏஜ் ஏஜ் அதனால ஏற்படுற மேரேஜ். என்னமா இதெல்லாம்? எப்படி பாருங்க, என்ன ஆச்சு? நான் தாங்க இவளோட அப்பா. அப்பாவா? ஒரிஜினல் அப்பாவா இல்ல செட்டப் பண்ண அப்பாவா? அப்பாங்க. பேர் என்ன? ராமநாதன். ஆமா, பேப்பர்ல என் பொண்ணு போட்டோவை போட்டு கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு சன்மானம் கொடுக்கப்படும்னு விளம்பரம் பண்ணி இருக்கிறீங்க. என் பொண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எங்க சன்மானம் தரணும்? ஆமா, இவ புருஷன் எங்க? புருஷனா? என்ன புதுசா கொண்டு போடுற? இவ யார் பேச்சு கேட்டு வீட்டை விட்டு ஊட்டி ஓடி வந்தவல்ல? ஊட்டிக்கு வந்தவ, ஆனா ஓடி வந்தவன் இல்லைங்க. நான் தான் இவ புருஷன் கூட ஹனிமூனுக்கு அனுப்பிச்சு வச்சேன். ஹனிமூனா? என்ன மறுபடியும் ஒரு கூட்டு போடுற? அப்படிதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணமாகி கொஞ்ச நாள் தாங்க ஆகுது. இவ புருஷன் ராஜசேகர் கம்பெனில தாங்க வேலை பார்க்கறாரு. நான் தான் யார் ராஜசேகரன்? எனக்கு தெரியாம என் கம்பெனில இவ புருஷன் யாரு இருக்கா? நீதானது? இவதானது? என்னடாது கையில கடுதாசி, கழுத்துல சுருக்கு கயிறு? ராஜினாமா லெட்டர் சார். ராஜினாமா லெட்டர் சார். வேலை பெர்மனன்ட் ஆகிற வரைக்கும் கல்யாணமான விஷயம் உங்களுக்கு தெரிய வேணான்னு தான் சார் அப்படி செஞ்சேன். அது கூட உங்களுக்கு காதல், கல்யாணம், சம்சாரம் இதெல்லாம் பிடிக்காதுன்னு தான். வேலை போய் கட்டின பொண்டாட்டியை காப்பாற்ற முடியாத கையால் ஆகாதவனா இருக்கிறத விட கழுத்துல தூக்கு மாட்டிக்கிட்டு சாகிறதே மேலும் முடிவு பண்ணிட்டேன் சார். நான் செத்ததுக்கு அப்புறம் என் வேலையை என் பொண்டாட்டிக்கு போட்டு கொடுங்க சார். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். இனிமே இருந்து எந்த எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தெரியல. ஏண்டா சுத்தமான பையன் நினைச்சதானடா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த பொண்ணை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். முன்னாலேயே செட்டப் பண்ணிட்டீங்க. செட்டப் ஏமா இவனுக்கு உத்தியோகம் போக கூடாதுங்கிறதுக்காக அவங்க கூட நாடகம் ஆண்டியா? ஐ சி. ஓஹோ சரி, இப்போ உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன். அதை நீ எப்படி பயன்படுத்திக்கிறேன் நான் பாக்குறேன். என்னங்க அழக்கூடாது, தெரியாத்தனமா மடத்தனமா செஞ்சுட்டோம். இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அதான் அப்பவே சொன்னேன். சரி சரி, மனசை திடப்படுத்திக்கங்க. என்னங்க என்ன இன்னும் கொஞ்சம் இழுத்துருந்தா நீதான் திடப்படுத்திக்கணும். வராரு வராரு, தள்ளி நில்லு. வராரு. என் சொத்துக்களுடைய டாக்குமெண்ட் இத உன்கிட்ட கொடுக்கிறேன். ஏன் தெரியுமா? என் மனசுல நீ மீனாவா இருந்த. உனக்கு என் மேல விசுவாசம் இருந்தா என் கூட வா, இல்லைன்னா இந்த பொறுக்கி ராஸ்கல் கூடவே போயிடும். பாவி, மோசக்காரி, நயவஞ்சகி. அங்கிள், நீங்க என்ன கேட்டீங்கல்ல உனக்கு யார் முக்கியம்னு. இப்ப சொல்றேன். சதா வேலை போயிடும்னு பயந்த என் புருஷனுக்கு சொத்தை கொடுத்தாச்சு. ஏன்னா அவருக்கு என்ன விட வேலைதான் முக்கியம். ஆனா எனக்கு என் புருஷனை விட நீங்க தான் அங்கிள் முக்கியம். இப்ப நான் உங்களை கேக்குறேன், இந்த மகன் முக்கியம்னா நீங்க என் கூட என் வீட்டுக்கு வந்துருங்க. உங்களுக்கு
சொத்து முக்கியமா இல்ல நீனாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த 7 வயதைக்கு முக்கியமா? சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க. சபாஷ், இவனடா பொண்ணு. சொத்து பெருசா, பாசம் பெருசா? பாசம் பெருசா இருந்தா படி இறங்கி வா. இன்னையிலிருந்து நீதான் என் மகள். நாளையிலிருந்து இந்த சொத்துக்கெல்லாம் நீதான் அதிபதி, நீதான் பாஸ். இந்த கம்நாட்டி உன கூஜா. இவளுக்கா அவனை சும்மா விடுற இல்ல, எல்லாத்தையும் வெட்டி விடுவான் படுவான். பட் அருமையான செலக்ஷன் சார். கல்யாண தப்பவே காலைல விழுந்திருக்கணும். இப்ப செஞ்ச தப்புக்கும் சேர்ந்து விழுந்துரும். நல்லா இருங்க, நல்லா